ஒரு பழைய மணி. விசாலபுரம் ஒரு அமைதியான கிராமம். அங்கு கோயில் ஒன்றின் உச்சியில் ஒரு பழைய மணி இருந்தது. அந்த மணியை அடிக்கவும் அதை பற்றி யாரும் கவலைப்படவும் இல்லை. ஆனால் அந்த மணி ஒரு காலத்தில் கிராமத்தின் பெருமையாக இருந்தது. 100 வருடங்களுக்கு முன்பு கிராம மக்கள் எந்த அவசர நிலையிலும் அந்த மணியை அடித்து கிராமத்தாருக்கு அறிவிப்பார்கள். மழை பெருக்கெடுத்து ஓடும்போதும் அல்லது தீ விபத்து ஏற்பட்டால் அந்த மணி முழங்கியதும் மக்கள் ஒன்று கூடி பிரச்சனையை தீர்ப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த மணியின் முக்கியத்துவம் மறக்கப்பட்டது. அதன் பிறகு கிராமத்தில் அடிக்கடி திருட்டு நடக்கத் தொடங்கியது. பொதுவாக அமைதியாக இருந்த கிராமத்தில் இந்த சம்பவம் மக்களை அதிக கவலைப்பட வைத்தது. பலர் இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்ல அஞ்சினர். கிராமத்தின் வயதான மூதாட்டி ஒருத்தி, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது, ஆனால் அதை யாரும் கவனிக்கவில்லை என்று கூறினாள். மக்கள் ஆச்சரியத்துடன், என்னம்மா, என்ன தீர்வு என்று கேட்டனர். அவள் சிரித்துக்கொண்டே, கோயிலில் உள்ள பழைய மணியை மீண்டும் பயன்படுத்தலாம். ஏதாவது சந்தேகமானது நடந்தால் ஒருவன் மணியை அடிக்கட்டும். பிறகு கிராமத்தார் அனைவரும் ஒன்று கூடலாம் என்றாள். மக்கள் அதை கேட்டதும் யோசனை நன்றாக இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் கோயிலின் மேலே ஏறி சென்று பல ஆண்டுகளாக உபயோகப்படுத்தாத மணியை துடைத்து சுத்தம் செய்தனர். அடுத்த சில நாட்கள் அமைதியாகவே சென்றன. ஆனால் ஒரு இரவு ஒருவன் வீட்டின் கதவை உடைக்க முயன்றான். அவன் உள்ளே புகுந்தவுடன் வீட்டின் உரிமையாளர் தூக்கத்திலிருந்தும் எழுந்து நேராக கோவிலுக்கு சென்று மணியை சத்தமாக அடித்தார். மணி முழங்கியது. கிராமத்தில் உள்ள அனைவரும் அதை கேட்டுக்கொண்டு ஓடி வந்தார்கள். திருடன் பயந்து ஓட முயன்றான். ஆனால் மக்கள் அவனை மடக்கி பிடித்து காவல்துறைக்கு ஒப்படைத்தனர். அதன் பிறகு கிராமத்தில் திருட்டு முற்றிலும் நிற்க ஆரம்பித்தது. மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த மணியின் முழக்கம் விசாலபுரத்தின் பாதுகாப்பின் அடையாளமாக மாறியது.